ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். அவ்விழுக்கம் உயிரினம் உமப்படும் என்ன வல்லவரின் குரல் கேட்பேன். இதை தருகின்றது இந்த சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னருக்கு மகளாக பிறந்து முத்தழகி என பெயர் படைத்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் இன்றோ பாடசாலை விடுமுறை. அப்படி இருக்கும் பொழுது என் தொழில்களை விட்டுட்டு அனுதினமும் என் அண்ணனை பார்ப்பது இருக்கவல்லவா? அண்ணா அண்ணா நட்சத்திர சொன்னாலே உங்களை பார்ப்பதற்காக ஓட்டோட்டமா ஓடி வந்து அரண்மனை முழுவதும் தேடி பார்த்தாய். எங்க போனீங்க? நான் உனக்கு தேடி மலர்வனம் சென்று வந்தம்மா. இருந்தாலும் இருவரும் ஒன்றாக சென்று விட்டோம். அப்பா அம்மா அம்மா உங்க ஒரே மகள் உங்க பெற்ற மகள் முத்தழகை மனதார வாழ்த்த வேண்டும். இருவரும் நீ நீண்ட காலம் நலமோடு வாழ வேண்டும். மனதார வாழ்த்துகின்றோம். வாழ்க மகளே, வாழ்க வாழ்க வாழ்க. நாட்டுக்கேற்ற மக்கள் உண்மை, மக்களுக்கேற்ற மன்னர், மன்னருக்கேற்ற குழந்தைகள், மகாராணி உங்களுக்கு ஏற்ற குழந்தைகள். என் குழந்தைகள் சொன்ன அதாட விட வேண்டியது. மகாராணிக்கு ஏற்ற காவலர் என் மனைவி கூப்பிட்டுக்கிறடி பிள்ளைங்க. அவங்க ஒரு விளையாட்டு நீ வாழ்த்தாங்க மகனே. தளபதி அறி வருகிறார். தளபதியார் வருகிறார். வாய் தோற்று இளவரசர் வருகிறார். எதிர்பார்த்து காத்து அமரவாயாக செல்வங்களா, இந்த தந்தையின் உள்ளத்திலே ஒரு ஆசை உண்டு. பெற்றெடுத்தவர் நாங்களாக இருந்தாலும் உங்களை கண் எமை எப்படி காக்கிறதோ அதை போன்று வளர்த்தவர் தளபதியார். பெற்றெடுத்த பாசத்தை விட வளர்த்த பாசம் பெரியதில் பெரியவர் சொல்லுவாங்க. ஆகினாலே வளர்த்த தந்தையின் திருகரத்தால் என்னுடைய மகன் உனக்கு மணிமுடி சொட்டினால் எனக்கும் பெருமை, நாட்டு மக்களுக்கு பெருமை. ஆகினாலே தளபதியாரே, உன் திருக்கரக்கினால் நீ வளர்த்த பிள்ளைக்கு நீங்க சொல்கிறாய், நான் செய்து முடிக்கிறேன். யாருக்கு கிடைக்கும் இப்பேற்பட்ட பாக்கியம்? கிடைக்குமா? பெற்ற பாசத்தை விட வளர்த்த பாசம் மிகுதியானது. செல்வங்களை நான் தானே வளர்த்தேன். அவர்களாக இருந்தாலும் எடுத்து வளர்த்தது யார்? உங்கள் கடமை அல்லவா? உங்கள் திருக்கரத்தா இந்த மணிமுடி சூட்டும் பொழுது இந்த பிள்ளைகள் என்னை எப்படி வாழ்த்த பார்த்தாயா? யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். என்னம்மா இந்த அபசகுணமாக இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாய், மணிமுடியை தட்டி விட்டாய். அப்பா என்ன காரணமா? என்ன பார்த்து உங்களுக்கு யாருடைய கருத்தினால் யாருக்கு மறுபடி சுட்டுவது? அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கின்றது? என்னுடைய அண்ணனுக்கு மறுபடி சுட்டுவது அவனுக்கு என்னப்பா உரிமை இருக்கு? வளர்த்த தந்தை அம்மாவ யாரு அவனா?
அவன் யாருவன்? அவன் எப்பேற்பட்டவன்? வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன் நாய் அவன். இது அனைத்தும் உண்மைதான், நான் மறுக்கவில்லை. ஆனா யார் யாரை எங்க வைக்கணுமோ அவங்களை அங்க வச்சிருக்கணும். கேவலம் ஒரு வேலைக்காரன் நாய் அவனுக்கு என்ன தகுதி மறுபடி சுற்றுவதற்கு? யாரை பார்த்து என்ன வார்த்தை உரையாடுகிறேன்? என்ன பேச வேண்டும் என்றால் உன் தந்தை பேசட்டும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். உன் தாய் பேசட்டும். உண்மையான நிறுத்தம்மா, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பெற்றெடுத்த தாய் தந்தை நாங்கள் இருவரும் இருந்தாலும் அவர் யார்? உன்னை வளர்த்தவர் அம்மா. மார்பீதும் தோல் மீதும் தூக்கி வெள்ளி கிண்ணத்திலே அமுதை ஊட்டி தங்க தொட்டிலே தாளாட்டி நீ உறங்க வேண்டும் என்று உனக்காக வளர்த்தவர் அம்மா. அவமானம் அண்ணா, வருத்த அவமானம். நீ இருப்பதை விட இறந்து விடுகிறோம். சரி போற, கடைசியா சொல்றத கேட்டுக்கிட்டு போ. போனவன் திரும்பி வரவே கூடாது. வந்தினா பொறங்கால வெட்டிடுவேன். என்னப்பா சொல்ல வர? சொல்லப்பா. ஆமாண்டா. ஆமாண்டாவா? கோபத்துல என்ன சொல்றது தெரியாதுப்பா. டேய் இங்க வாங்க. ஆமா, 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அந்த குங்குமத்தை எங்க வைக்கிறோம்? நெத்திலே திலகமாக வைக்கின்றோம். பிறகு பூஜை அறையிலே வணங்குவதற்காக 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு எங்க விடுறோம்? அப்படி செருப்புக்கு சமமானவை இவன். செருப்புக்கு சமம். என்ன இது உன் மகள் இப்படி பேசுகிறான்? இந்த இடத்தில் நான் இருக்க மாட்டேன். அமதி, என் பொண்டாட்டி முகத்துக்காவது இருறான். அந்த ஒரு வார்த்தை அவருடைய கருத்தினால் அண்ணனுக்கு மணிமுடி சுட்டினால் இந்த நீதிமன்றத்தில் நான் இருக்க மாட்டேன். அப்பா ஏட்டா அமைதியா இருக்கிறேன். அப்பா தங்க சொல்வது என்னப்பா தவறு இருக்கின்றது? இவன் கருத்தால் மணிமுடி சுட்டி என் நாட்டை நான் ஆட்சி செய்ய வேண்டுமா? உங்கள் கருத்தால் மணிமுடி சுட்டினா என் நாட்டை நான் தீரம் சிறப்பு ஆட்சி செய்வேன். இல்லை என்றால் நான் புறப்படுகின்றேன். உண்மைதாகி 1000 தான் இருந்தாலும் பெற்றெடுத்திருந்தாலும் மகளுடைய விருப்பத்தும் மகளுடைய விருப்பத்தை கேட்டு செய்திருக்க வேண்டும். கேட்காமல் செய்ததால் இப்படி மகளே மகளே, இந்த கருத்தால் மணிமுடி சுட்டுங்கள். உங்களை கேட்காமல் தானாக முடிவெடுத்தது தவறாக முடித்து விட்டது. ஒண்ணுக்காகத்தான் இருக்கிறேன். ஏன்னா இந்த நல்ல வேலை நடக்கணும். யார் யாரு எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சா அங்க உட்காந்துருவோம், அமைதியாயிடுவோம். உதிக்கிறவனே சரி பண்ணிடணும். என்னுடைய சத்தியமுறை நாட்டு மக்களை என்னிடத்தில் எப்படி தன்னடக்கத்தோடு அன்பாக நடந்து கொண்டிருக்கணும், அதே போன்று இன்று முதல் என்னுடைய மகன் மாறனின் நாட்டிற்கு மன்னனாக மணிமுடி சூட்டப் போகிறேன். எனக்கு எப்படி நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்களோ அதே போன்று என் மகனிடத்தில் அன்பு காட்டுவீர்கள் என்று இந்த மணிமுடி என் மகன்